அல்லாஹு தஆலா நமது வாழ்வில் நமக்கு தருகின்ற பாக்கியங்களில் இந்த ரமலான் என்கின்ற பாக்கியம் மிகவும் உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு பாக்கியமாகும். மோமின்களை பொறுத்த வகையில் மறுமையை ஈமான் கொண்டு நாளை மறுமையில் சுவனம் நரகம் என்கின்ற இரண்டு இறுதி தங்குமிடங்கள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மோமின்களாகிய நமக்கு இந்த ரமலான் என்கின்ற சந்தர்ப்பம் அமல்கள் செய்வதற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மகத்துவமிக்க அருள் நிறைந்த இந்த ரமலான் என்கின்ற வாக்கியம் எங்களுக்கு வருடாந்தம் கிடைப்பது போன்று 1447 ஹிஜ்ரி ஆண்டிலும் இந்த ரமலான் எங்களிடம் வந்தடைந்திருக்கிறது. ரமலான் நேற்று வந்தது போன்றிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானை நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி ரமலானுடைய கால நேரங்களை முகாமைத்துவம் செய்து மறுமைக்கு பயன் சேர்க்குகின்ற வகையில் சாலிஹான அமல்களை நாங்கள் அதிகம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது எங்களிடம் கிடைத்திருக்கின்ற எங்களை வந்தடைந்திருக்கின்ற இந்த ரமலான் போன்ற இன்னொரு சந்தர்ப்பம் அடுத்த வருடம் எங்களுக்கு கிடைக்குமா என்று எங்களால் சொல்ல முடியாது. சென்ற ரமலானில் எங்களோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று எங்கள் மத்தியில் இல்லை. சென்ற ரமலானில் வாழ்ந்த எத்தனையோ உறவுகள் எங்களோடு இப்பொழுது இல்லை. இந்த ரமலானில் இந்த உலகில் வாழ்ந்து அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வருடம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவேதான் ரமலான் சுமந்து வந்திருக்கின்ற மகிமைகளை நாங்கள் தெரிந்து புரிந்து அதனுடைய சிறப்புகளை விளங்கி இந்த ரமலான் என்கின்ற நல் அமல்கள் செய்வதற்கான இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த ரமலானை பற்றி அறிமுகம் செய்து வைக்குகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது எவ்வாறு ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது ஃபர்லாக்கப்பட்டதோ அவ்வாறுதான் உங்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுவதற்காக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். தக்வா என்கின்ற இறையச்சத்தை பயிற்சி தருவதற்காக, தக்வா என்கின்ற அல்லாஹுவை பற்றிய பயத்தையும் உள்ளச்சத்தையும் எங்களுக்கு தருவதற்காக இந்த ரமலான் மாதத்திலே அதை அடைபவர்கள் நோன்பு நோட்பதை கடமையாக்கி இருக்கிறோம் என்கின்ற அல் குர்ஆனிய வசனத்தின் கூற்றுப்படி தக்வா என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சியை இந்த ரமலான் எங்களுக்கு வழங்குகிறது. தக்வாவுடைய இறையச்சத்துடைய மாதமாக அல் குர்ஆனிலே அறிமுகம் செய்து வைக்கிறது. மோமீன்களுக்கு தக்வாவுக்கு பயிற்சி அளிக்க வந்திருப்பதாக அல் குர்ஆன் இந்த ரமலானை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்து அதனுடைய மகிமையை மேலும் உயர்த்துவதை பார்க்கிறோம். எனவேதான் இந்த ரமலானின் ஊடாக தக்வாவுக்கு நாங்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறையச்சத்தோடு வாழ பழக வேண்டும். தனிமையிலும் கூட்டிலும் இரவிலும் பகலிலும் எல்லா நிலையிலும் எங்களை படைத்த அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு, அந்த இறை பயத்தோடு, இறை அச்சத்தோடு எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் இந்த உலகிலே முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துக்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். தக்வா இல்லாத, இறையச்சம் இல்லாத வாழ்வு ஒருபோதும் இந்த உலகிலே நாளை மறுமையிலே வெற்றி மிக்க வாழ்க்கையாக அமைய முடியாது.
எனவே ஒரு மனிதன் இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகின் எல்லா ஆசா பாசங்களில் இருந்தும் ஷைத்தானுடைய உசலாட்டங்களில் இருந்தும் ஏனைய கெடுதல்களில் இருந்தும் தன்னை பாதுகாத்து அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையில் ஒருவர் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய வாழ்வில் இறையச்சம் தக்குவா மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது எந்த மனிதனில் இருக்குமோ, தக்குவா எந்த மனிதருடைய வாழ்வில் கோலோச்சுமோ, நிச்சயமாக அவர் வழி தவற மாட்டார். அவர் எப்பொழுதும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவராக இந்த உலகில் வாழ்வார். எனவேதான் அவ்வாறான ஒரு பயிற்சியை வழங்குகின்ற வகையில் தான் இந்த ரமலானை அல்லாஹு தஆலா எங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தி தக்வா என்கின்ற இறையச்சத்துக்கு நாங்கள் பயிற்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலானை பற்றி அல் குர்ஆன் இன்னும் ஒரு வசனத்திலே அறிமுகம் செய்து வைக்குகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்குகின்ற, மனிதர்களுக்கு தெளிவை வழிகாட்டியை வழங்குகின்ற அல் குர்ஆன் என்கின்ற தெளிவான ஆதாரங்களுடான ஒரு அற்புத வேதத்தை நாங்கள் இந்த ரமலான் என்கின்ற மாதத்திலே இறக்கி வைத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மேலும் இந்த ரமலானுக்கு மகிமை சேர்க்கிறான். அற்புதமான அருள்மறையை இந்த ரமலானில் இறக்கி வைத்து அதிலும் விசேடமாக லைலத்துல் கத்ர் என்கின்ற கண்ணியமிக்க இரவிலே இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்து 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இந்த ரமலானின் இறுதி பகுதியில் ஒற்றையான தினங்களில் ஏற்படுத்தி மேலும் இந்த ரமலானுக்கு அல்லாஹு தஆலா மகிமை சேர்த்து இந்த ரமலானை ஷஹ்ருல் குர்ஆன் என்கின்ற பெயரோடு குர்ஆனிய மாதம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்து மேலும் இந்த ரமலான் என்கின்ற சிறப்பு மிக்க மாதத்திற்கு அல்லாஹு தஆலா மகிமை சேர்த்திருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் அல் குர்ஆனிய மாதம், அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், உலகத்தாருக்கு நன்மையை தீமையை பிரித்தறிவித்து நல்லது தீயதை பிரித்தறிவித்து சுவனத்துடைய வாயிலை தெளிவுபடுத்தி நரகத்தின் வாயிலை பற்றி நரகத்துடைய அந்த வாழ்வை பற்றி எச்சரிக்கை செய்து நன்மாராயத்தையும் எச்சரிக்கையும் சொல்லி ஷைத்தானியத்தான வாழ்க்கை நெறி எது என்பதை சொல்லி நாளை மறுமையில் வெற்றி கொள்வதற்கான வழி எது என்பதை சொல்லி மனிதனை அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவனாக வாழ வழிகோலுகின்ற மிக உன்னதமான ஒரு வழிகாட்டிதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது அது மகிமை மிக்கது. அல் குர்ஆனை பெற்ற சமூகம் மகிமை மிக்க சமூகம். அல் குர்ஆனிய வழியில் வாழுகின்ற மனிதன் ஒருபோதும் அவன் வழி தவற மாட்டான். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே விட்டு சென்ற 2 மிக முக்கியமான ஒரு மனிதன் வழி தவறாமல் வாழ்வதற்கு அவன் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்ன 2 மிக முக்கியமான வழிகாட்டிகளில் அல் குர்ஆன் மிக உன்னத இடத்தை வகிக்கிறது. அப்படியான ஒரு அருள்மறை இறக்கி வைக்கப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரமலான் என்கின்ற மாதம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்து இந்த ரமலானுக்கு மேலும் மகிமை சேர்த்திருக்கிறான். எனவேதான் இந்த ரமலானில் குர்ஆனோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தினமும் குர்ஆன் ஓதுகின்ற வழக்கமுடையவர்களாக எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். குறைந்தது இந்த மாதத்தில் ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதி முடிக்குகின்ற, பார்த்து ஓதி முடிக்குகின்ற வழக்கமுடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த ரமலான் சுமந்து வந்த பாக்கியங்களை பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும். ரமலானுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் அவர்களின் பின் வந்த ஹலீஃபாக்களும் ஏனைய தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் என்று ஏனைய இமாம்கள் பெரிய இஸ்லாமிய அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்குகின்ற பொழுது ரமலானில் குர்ஆனை ஓதுவதற்கு அதிக நேரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான குர்ஆன்களை ரமலானில் இரவு பகலாக ஓதி முடித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையில்
குர்ஆனை ஒரு முறை வலிமையாக சரிபார்த்து வந்த நபி அவர்கள் தன்னுடைய இறுதி ரமலானிலே 2 முறை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி சரிபார்த்த அதை ஒப்புவித்த நிகழ்வுகளை நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்தி ரமலானுடைய பகல் இரவு காலங்களில் ஏனைய ஃபர்லான வணக்கங்கள் சுன்னத்தான வணக்கங்கள் போக மிகுதியான நேரங்களை நாங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு ஒதுக்க வேண்டும். வீடுகளிலும் வியாபார நிலையங்களிலும் தொழில் புரிகின்ற இடங்களிலும் குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் தினமும் குறைந்தது ஒரு ஜுஸுவாவது நாங்கள் ஓதி வருகின்ற வளமுடையவர்களாக இருப்போமாக இருந்தால் உண்மையில் இந்த ரமலான் எங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுகின்ற பொழுது நாங்கள் இந்த குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்புடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ரமலான் அல்லாத காலங்களிலும் குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு அது வசதியாக அமையும். அதே போன்றுதான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் மகிமை பற்றி சொல்கின்ற பொழுது, யார் ரமலானில் ஈமான் கொண்டு நன்மைகளை எதிர்பார்த்து ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ அவர் செய்த முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஈமானோடு எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு யார் பகல் காலங்களில் அல்லாஹுவுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறாரோ, அதே போன்று இரா காலங்களில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவதாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமலானுடைய காலத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோட்டு இரா காலங்களில் நின்று வணங்குவதனூடாக இதற்கு முன்னர் நாங்கள் செய்த பாவங்களிலே இருந்து பாவமீட்சி பெற்றுக் கொள்வதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா சுவனத்தை அலங்கரிக்கிறான், நரகத்தை இழுத்தடைக்கிறான், ஷைத்தானை விலங்கிடுகிறான். இப்படியாக விசேடமான இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்திலே செய்து ரமலானுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியம் வழங்கி இருக்கிறான், மகிமை கொடுத்திருக்கிறான். எனவே அப்படியான சுவனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற, நரகம் இழுத்தடைக்கப்பட்டிருக்கின்ற, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கின்ற இந்த ரமலானுடைய கால பகுதியை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களுடைய மறுமை வெற்றிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது அப்படியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சுமந்து இந்த ரமலான் எங்களிடம் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக சுவனத்தை வேண்டுபவர்களாக இருந்தார்கள், நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், சுவனத்தை அதிகமாக அல்லாஹ்விடம் வேண்டுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு வணக்கங்களின் பின்னாலும் அதிகமாக சுவனத்தை அல்லாஹு தஆலாவிடம் கேட்க வேண்டும், நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமலான் இன்னும் மகிமை பெறுகிறது. நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இந்த ரமலானுடைய காலத்திலே நடந்து முடிந்திருக்கின்றன. அதில் இந்த இஸ்லாம் என்கின்ற ஜோதி இந்த உலகெங்கும் பரவுவதற்கு காரணமாக அமைந்த மிக முக்கியமான ஒரு யுத்தம் ரமலானின் 17வது தினம் பத்ர் யுத்தம் என்கின்ற இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படுகின்ற மிக குறைந்த சஹாபாக்கள் எல்லா வகையிலும் குறைந்திருந்த ஆள் பலம், ஏனைய ஆயுத பலம், ஏனைய எல்லா வகையான பலத்திலும் பலம் குன்றி அல்லாஹுவை மாத்திரம் நம்பிக்கை கொண்ட நிலையிலே எல்லா வகையான முயற்சிகளையும் செய்த நிலையிலே அல்லாஹ்விடம் அத்தனையும் பாரம் கொடுத்து விட்டு பத்ர் களத்தை எதிர்கொண்ட சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் இந்த பத்ர் யுத்த களத்தை களம் காண்கிறார்கள். எல்லா வகையிலும் குறைந்தவர்கள், அவர்களுக்கு எதிராக நின்ற எதிரிகள் எல்லா வகையிலும் பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆயுத பலம், ஆட்பலம், ஏனைய எல்லா வகையான பலமும் மிக்கவர்களாக அத்தனை பலத்தையும் நம்பி களமிறங்கி அந்த எதிரிகள் அல்லாஹுவுக்கு முன்னால் அல்லாஹுவை மாத்திரம் நம்பி
அந்த பத்ர் யுத்த களம் கண்ட பத்ர் சஹாபாக்களுக்கு முன்னால் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. அத்தனை பேரும் அந்த யுத்த களத்தில் சின்ன பின்னமானார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறைமுகமான உதவியை தன்னுடைய வானுலகத்திலே இருந்து இந்த பூமிக்கு கொடுத்தான். பல்லாயிரக்கணக்கான வானவர்கள் சாரி சாரியாக பத்ர் யுத்த களம் கண்டார்கள். அந்த எதிரிகளை துவம்சம் செய்து முடித்த வரலாற்றை பத்ர் யுத்த வரலாற்றில் எங்களால் பார்க்க முடிகிறது. இப்படி வரலாற்றில் பேசப்படுகின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த இந்த உலகில் தீனுல் இஸ்லாம் இந்த நிமிடம் வரை பாதுகாப்பதற்கு அடித்தளமிட்ட ஒரு யுத்தமாக இருக்குமாக இருந்தால் அது பத்ர் யுத்தம் மாத்திரம்தான். அப்படியான ஒரு யுத்தம் இந்த ரமலானில் 17வது தினத்தில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படுகின்ற ஒரு யுத்தம். இப்படி வரலாற்றில் இஸ்லாத்துக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான போர் நடைபெற்ற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதே போன்றுதான் மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்றது. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கிறது. மக்கா நகரம் மிக அமைதியான முறையில் வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய காலத்தில் இருக்கிறது. எனவேதான் இப்படி ஹிரா குகையிலே அருள்மறை அல் குர்ஆனின் முதலாவது வசனம் வஹி இக்ரா என்கின்ற வசனம் ஹிரா குகையில் இறக்கி வைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வும் இந்த ரமலானில் நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி ரமலானில் மிக வரலாற்றில் பேசப்படுகின்ற முக்கியத்துவமிக்க பல்வேறு நிகழ்வுகள் நடந்து முடிந்து இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்து 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை ஏற்படுத்தி ஏனைய சுவனத்தை அலங்கரித்து நரகத்தை இழுத்தடைத்து ஷைத்தானை விலங்கிட்டு இப்படி பல்வேறு வகையிலே அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்கு மகிமையை வழங்கி, மோமின்களே இப்படி மகத்துவமிக்க ரமலான் உங்களிடம் வந்திருக்கிறது. மகிமை மிக்க ரமலானை நீங்கள் மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறை மூலமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானின் மகத்துவத்தை மகிமையை சரியான முறையில் புரிந்து விளங்கி அமல்கள் செய்து நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை அழைக்கப் போகின்ற ரையான் என்கின்ற அந்த சுவனத்தின் வாயிலூடாக சுவனத்தில் நுழைந்து சுகந்தங்கள் அத்தனையும் அனுபவிப்புகின்ற நல்ல மக்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.